தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது அருட்தந்தை ஜஸ்டின் சேவியராஜ் அவருடைய கருத்துப்படி திருமரிய சிங்கராயர், திருமதி அருளாயி என்பவருடைய ஆண்மலை பாற்றுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 9வது வாரம், திங்கட்கிழமை. இன்று கன்னிமரியாள் திருச்சபையினுடைய தாயாக திருச்சபை கொண்டாடுகிறது. இயேசு கல்வாரி மலையிலே அன்னை மரியாள் நமக்கு அன்னையாக கொடுக்கப்பட்டார். அந்த நன்றி உணர்வோடு திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாளின் இதயத்தில் தூய ஆவியாருக்கு ஏற்றதோர் உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீரே. அதனால் அதே கன்னியின் பரிந்துரையால் நாங்கள் உமது மாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 9 முதல் 15 மற்றும் 20வது வசனங்கள். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடியின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடியின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. மறுபடியும் கூறுகிறேன், எல்லோரும் திருப்பி சொல்லுங்கள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். பல்லவி.
ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன, தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தாராகியுள்ளனர். மலடி 7 பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றவளோ தனியள் ஆகிறாள். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் சொல்கிறார், உயிரும் தருகிறார், பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று வறியவரை தூக்கி விடுகின்றார். உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்பு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். பல்லவி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 25 முதல் 34 முடிய. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாய் இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளிப்பு திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களை முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிட வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபை அன்னை மரியாளை பெருமைப்படுத்தும் விதமாக கன்னி மரியாள் திருச்சபையின் தாய் என்கிற அருமையான ஒரு நினைவை கொண்டாடுவதற்காக திருச்சபை நம்மை அழைக்கிறது. நம்முடைய பரிசுத்த பாப்பரசு பிரான்சிஸ் அவர்கள் 2018 பிப்ரவரி 11 அவருடைய விருப்பப்படி the Congregation for the Divine Worship and the Discipline of Sacrament, இந்த ஒரு அமைப்பு நம்முடைய பாப்பரசர் அவருடைய இந்த கருத்தை ஏற்று
ஒரு டிகிரி ஒன்று கொடுத்தது. ரோமன் திருச்சபலி ஒழுங்குமுறையிலே இந்த அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. போப் பிரான்சிஸ் அவர்கள் இந்த கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதைத்தான் 2018 பிப்ரவரி 11 அன்று இது நடைமுறைக்கு வந்தது. அதாவது பெந்தகோஸ்து பெருவிழாவுக்கு அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் என்கிற விழாவாக கொண்டாட வேண்டும். ஆனால் இன்று புனித ஜஸ்டின் அவர்களுடைய விழாவையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஜஸ்டின் அவர்களை விட அன்னை மரியாளுக்கு நாம் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக திருச்சபை இந்த விழாவை கொண்டாடுகிறது. அன்பிக்கினியவர்களே, முதல் வாசகத்திலே ஏவாளை பற்றி சொல்லப்படுகிறது, அன்னை மரியாளை பற்றி சொல்லுகிறது. முதல் வாசகம் உலகத்து பிறந்த அனைத்து ஜனங்களின் தாயாக ஏவாள் முன்னிறுத்தப்படுகிறார். ஆனால் அவளின் பிசாசனுடைய பேச்சை கேட்டு கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டதனால் அவளால் பாவம், சாபம், மரணம் இந்த உலகத்துக்குள் வந்தது, நிர்வாணம் வந்தது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இழந்து போய் அவர்கள் நிர்வாணியாக நிற்பதாக ஆதாம் சொல்லுகிறார். கடவுளுடைய அருள் இருக்கிற பொழுது எல்லாம் நிறைவாக இருக்கும். ஆண்டவர் நம்மை தம்முடைய அருளால் போர்த்தி நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையினால் நம்மை நிரப்பி நம்முடைய ஆன்மாவை காக்கின்றார். எப்பொழுது அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக கடவுளுடைய விருப்பத்தின்படி நடவாமல் போனார்களோ அப்பொழுதே அவர்களே இந்த நரக வாழ்க்கையை அவர் தேர்ந்து கொள்கிறார்கள். சாத்தான் மறைமுகமாக பொய் சொல்லி அவர்களை கடவுளைப் போல ஆகிவிடுவீர்கள், நீங்கள் மோட்சத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லி அவன் இந்த பாம்பின் வழியாக ஏவாளை ஏமாற்றி ஆதாமை ஏமாற்றி அவர்கள் நிர்வாணமாக இறையருளை எல்லாம் இழக்கச் செய்கிறார்கள். பொதுவாக பொய் தான் அதிகமாக உண்மையை போல நடிக்கும். கெட்டவர்கள் தான் நல்லவர்களைப் போல இருப்பார்கள். கூடவே இருந்து நம்மை அழிக்கிறவர்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக நம் மீது அக்கறையுடையவர்களாக காண்பிப்பார்கள். பொதுவாக ஒருவர் இனிக்கு பேசினார்கள் என்றால் அவர் பின்னாலே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று அர்த்தம். டிவியை திறந்தால் நம்மை இதை வாங்குங்க அதை வாங்குங்க என்று சொல்லுவார்கள். நம்மை மயக்கி உள்ளே கூட்டி போவாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, வட்டியே இல்லைங்க, வாங்க உங்களுக்கு 0% வட்டி. ஆனா வட்டி இல்லாமல் யாரும் கொடுக்க முடியாது. அது பொய் சொல்றாங்க. வாங்க வாங்க உள்ள வாங்க என்று சொல்லுவாங்க. விளம்பரங்கள் இப்போ பெரிய பெரிய நடிகைகள், பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் போட்டு விளம்பரம் செய்து கோடி கோடிய பணத்தை செலவு செய்து நம்ம ஏமாற்றுகிறார்கள். டிவியை திறந்தவை நம்ம எல்லாம் முட்டாளாக்குகின்ற ஒரு பெட்டி தான் அது. ஒன் சைடா தான் பேசிக்கிட்டே இருக்கும். அது பேசிக்கிட்டே இருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம். அது உறவல்லையே. அவங்க சொல்றாங்க, நம்ம கேட்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம அடிமை. நிஜமா சொல்லுங்க, நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிவியில் அத்தனை பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தீபாவளி, கிறிஸ்துமஸ் இந்த போனஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த காசை எப்படியாவது புடுங்கணுங்கிறதுக்காக அந்த தீபாவளி சமயத்துல தள்ளுபடி விற்பனை பண்ணுவாங்க. ஆடி தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு செல்போன் கம்பெனி மேனேஜர்கிட்ட பேசினேன். இன்னைக்கு எந்த மாடலுக்கும் முன்குறித்து ப்ரீ ஆர்டர் நிறைய இருக்கு. இன்னும் அவங்களால கொடுக்க முடியல, சப்ளை கொடுக்க முடியல. சொல்றாங்க எம்ஆர்பியை விட அதிகமாக பணம் கொடுத்து வாங்குறதுக்கு, செல்போன் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்கெல்லாம் சப்ளை பண்ண முடியல. எல்லா பிராண்டும் விற்று விட்டது, அதெல்லாம் விற்க முடியவில்லை. எல்லாரும் அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்று அவர் சொல்லுகிறார். காசு பணம் பரவாயில்ல, இன்னைக்கு லாக்டவுன் காசு இல்லை நினைக்கிறாங்க. ஆனா காசு போட்டு செல்போன் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் ஏமாந்து போயிருக்கிறாங்க. ஒரு வரட்டு கௌரவம், பொய்யான காரியங்கள். இந்த செல்போன் வச்சா தான் நம்ம கௌரவம் சொல்லிட்டு இன்னும் பிசாசு நம்மளை நம்ம காசெல்லாம் ஓட்டாண்டியாக்கு தான் பார்க்க.
நல்லா இருக்கிற குடும்பம் டிவியும் செல்ஃபோனு தான் ஒன்றும் இல்லாமல் ஆக்குது. அந்த காலத்தில் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. இன்னைக்கு செல்ஃபோனு டிவி வந்து நம்மளை ஏமாத்து கடவுள்கிட்ட பிரிக்கிறது. நம்மகிட்ட விசுவாசம் இல்லாமல் போச்சு. விசுவாசம் இல்லாமல் நிர்வாணமாக இருக்கிறோம். உண்மையான அன்பு இல்லாமல் போலியான பொய்யான நடிப்பு வேஷம் போட்டு குடும்பத்தில் நடிக்கிறதுனால நாம் நிர்வாணமாக இருக்கிறோம். நமக்காக இயேசு கல்வாரியிலே நிர்வாணமாக தூங்கினார். ஒன்றுமில்லாமல் கடவுளாக இருந்தவர் மனிதனாக பிறக்கிறார். ஒன்று எல்லாத்தையும் இழந்து விட்டு கடவுளாக பிறக்கிறார். ஏழையாக பிறக்கிறார். சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படுகின்றார். அவருடைய உடையெல்லாம் பறித்துக் கொள்கிறார்கள். சீட்டு போட்டு அவர்களை பங்கிட்டுக் கொள்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்து விடுறார். ஏழையாகிறார். கெத்செமனே தோட்டத்திலே இந்த உலகம் அவரை ஏமாற்றுகிறது. இந்த கஷ்டம் வேணாம், இவர் இந்த இவ்வளவு பெரிய கஷ்டம் நீ தாங்கணுமா, வேற 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 எதுக்கு சிலுவையில சாகணும், வேணாம் விட்டுரு, நீ சிலுவையில சாகாத, உனக்கு இந்த கஷ்டம் வேண்டாம். இன்று இயேசுவை அவருடைய மனதை மயக்குகிறது. சிலுவை வேணாம், விட்டுரு, பின்னாடி போ, முன் வச்ச கால பின்னாடி எடுத்துரு போ என்று சாத்தான் சோதிக்கிறார். நிர்வாணமாக கூடிய நேரம். ஆனால் சாத்தானுக்காக நிர்வாணமாகாமல் கடவுளுக்காக நிர்வாணமாகின்றார். இயேசுவை பெற்றுக்கொள்வதற்காக அனைத்தின் குப்பை என கருதி நான் இழக்கிறேன். வறுமையிலும் வாழ தெரியணும், வளமையிலும் வாழ தெரியும் என்று சின்னப்பர் சொல்லுகிறார். நம்ம பொய்யான வரட்டு கௌரவத்துக்காக நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் இழந்துட்டு ஏழையா எல்லா லோனுக்கு எல்லா பொருளையும் வாங்கி போட்டு வட்டி கட்ட முடியாம பயந்து நடுங்கிட்டு இருக்கிறோம். வட்டிக்கு காசு வாங்கிட்டு பணம் கொடுத்தவனை கடன்காரனை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். வீட்டில் நிம்மதி இல்லை, நிர்வாணமாக இருக்கிறோம். சந்தோஷம் இல்லை, நிர்வாணமாக இருக்கிறோம். இறை அருள் என்ன? சமாதானம், நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, அன்பு, பாசம், பகிர்வு, இரக்கம், தாழ்ச்சி, பரோபகாரம், உதவு மனப்பான்மை, இதெல்லாம் இறை அருள், இறைவன் கொடுத்திருக்கிற ஆடைகள். ஒருவர் அன்பாக இருக்கிற பொழுது அது ஒரு அன்பின் ஆடையை அணிந்து கொள்ளுகிறார். அவரை பார்க்கிற பொழுது எல்லாரும் அவரை பெருமையாக பார்க்கிறார்கள். அன்பில்லாத ஒருவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்றவங்க, பொய் சொல்றவங்க, ஏமாத்துற ஆளுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம்னா அவர் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதர் என்று பார்த்து அவர் அருவருப்பா நோக்கிறோம். அவரை பார்க்கவே நம் கண் கூசும். அவர்கிட்ட பழகக்கூடாது, பேசக்கூடாது என்கிற ஒரு உணர்வு நம்ம வந்து கிடக்கிறது. ஆக இந்த உலகமும் இந்த சாத்தானும் நம்மை மயக்கி டிவி மூலமா செல்போன் மூலமா வரட்டு கௌரவத்தை கொடுத்து எவ்வளவு குடும்பத்தை அழிச்சாலும் சரி, எவ்வளவு ஏமாத்தினாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, நமக்கு வசதி வாய்ப்பு வரணும், பணம் வரணும், நம்ம நல்லா இருக்கணும், யார் குடி கட்டாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். இன்னைக்கு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மந்திரவாதிகள், செய்வினை வைக்கிறவங்க, செய்வினை எடுக்கிறவங்க, தாய்த்து மந்திரிச்சு கொடுக்குறவங்க, மையை தயாரிச்சு கொடுக்குறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு முதலாளி யார் தெரியுங்களா? ஆங்காரம் பிடிச்சவங்க, வெறி பிடிச்சவங்க, அன்பில்லாதவங்க, மன்னிக்க தெரியாத, பொறுமை இல்லாதவங்க. யாராவது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள அழிச்சு அவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்குற வரைக்கும் இவங்களால உடம்பு ஊற எரியும். சின்ன வயசுல இருந்து அப்படி தாந்தோடித்தனமா வளர்ந்துருப்பாங்க. அவங்க மனசு வெறியா வளர்ந்துருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்களை என்ன பண்ணுவாங்க, இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, கோழையா இருப்பாங்க. வீரனை கூட நம்பலாம், தைரியமா அவங்க கூட சண்டை வந்து போடுறோம் வந்து நிக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட நம்ம ரொம்ப சந்தோஷமா அவங்களை ஏற்றுக்கொள்ளலாம். வெளிப்படையா இருக்கிறாங்க பாரு, பட்டு மனசுல படம் வெள்ளச்சோளன்னு சொல்றாங்க, பட்டு பட்டுன்னு பேசுறாங்க, எதிர்த்து பேசுறாங்க, அப்படின்னு ஓப்பனம் மனசுல பட்டதெல்லாம் பேசுறாங்க பாருங்க, அவங்கள சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளலாம், அவங்கள நட்பு பண்ணிக்கணும். திருக்குறள் ஒன்று சொல்லுது, அப்படி நம்மளை கண்டிச்சு நம்மளை வழி நடத்துறவங்கள எப்படியாவது அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்கணும், நட்பாக்கிக்கணும், அவங்க உறவை பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவங்க நமக்கு வேணும் அப்படின்ட்டு. ஆனா கோழையா இருக்காங்க பாருங்க, அப்படி கமுக்கமா
ஊமை குசும்பன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் தெரியாது மாதிரி இப்படி பேசிட்டு சரிங்க சரி அப்படி போயிடுவாங்க. ஆனா பின்னாடி மனசுக்குள்ள கொதிச்சுக்கிட்டு இருக்கான வெளியே காட்டவே மாட்டாங்க. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனதை போர்வையால் மறைத்தானே. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. கடவுள் கொடுக்கல, அவன் மாத்திக்கிட்டான். கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்தார், ஆதாம் ஏவாள் தான் கெடுத்துக்கிட்டாங்க. நரகத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. கடவுள் நரகத்தை உருவாக்கவே இல்லை, அவர் தண்டிக்கவே மாட்டார். அவங்க தண்டிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணப்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய ஆசைப்படி, அவருடைய வேட்கையின்படி, பேராசையின்படி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நரகத்தை உருவாக்கி கொள்ளுகிறார்கள். அவங்கவுங்க நரகத்தை அவங்கவுங்களே உருவாக்கிக்கிறாங்க. சில பேர் வாழும் போதே நரகத்தில் தான் இருப்பாங்க, நிம்மதியே இருக்காது. ஏன்னா அவங்க செய்யறதெல்லாம் தீமை. இந்த மந்திரவாதிகளுக்கெல்லாம் முதலாளி அந்த ஆங்காரம் பிடிச்சவங்க. எப்படியா சார், எவ்வளவு செலவானா பரவாயில்ல சார், அவனால எல்லாம் போகணும் சார், வக்கீல்கிட்ட கொடுக்குறாங்க சார், எவ்வளவு செலவான போல அவனை ஒண்ணுமெல்லாம் பண்ணுங்க சார், ஓட்டாண்டி ஆகணும், பிச்சைக்காரன் ஆகணும், வாயுதா இழுங்க சார், அவனை நஷ்டஈடு போடுங்க சார், கேஸ் போடுங்க சார் அப்படின்னு போட்டு உங்களுக்கு ஆங்காரம் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக எவ்வளவு வேணா செலவு செய்ய அவங்க காத்திருப்பாங்க. பணத்தை கொடுத்து எவ்வளவு வேணாலும் சார், எவ்வளவு நீங்க இவ்வளவு ஆகுங்க, 10,000 ரூபாய் ஆகும், அது கொடுங்க, அவனை ஒண்ணுமெல்லாம் பண்ணிடுறேன். ஆமா சார், இந்தாங்க 10,000. என்ன சார் 1 மாசம் ஆச்சு இன்னும் நடக்கல சார். இல்லைங்க சார், இன்னொரு பரிகாரம் செய்யுங்க சார், இன்னொரு பரிகாரம் செய்யணும், அவங்க இது பண்ணணும், அதுக்கு எவ்வளவு, 25,000 ரூபாய் ஆகும். 25,000 இல்லை முடிஞ்சா செய்யுங்க சார், இல்லைன்னா வேணாம். இல்லைங்க சார் இருங்க, வீட்டில் போய் கொண்டாடே கொடுறீ, நகையை கட்டி தாலி கட்டுறீ அப்படின்னு சொல்லிட்டு வாங்காரம். பாருங்க, அவங்க நரகமாயிட்டு, அவங்ககிட்ட சொத்து நகை தாலி எல்லாம் போயிட்டு அவங்க நரகமாயிட்டே இருப்பாங்க. அன்னை மரியாள் தன் மகனையே கொடுத்தார். அவர் சிலுவையிலே அடிபட்டு சாகிறத அன்னை மரியே பார்க்குறாங்க, தியாகம் பண்றாங்க. அன்பு எப்போதுமே வலி கொடுக்கும். 1 லட்சம் ரூபா வச்சுட்டு ஒரு 2 ரூபா காணிக்கப்படுறது பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் எல்லாம் பாருங்க, ஒரு காலத்துல 5 ரூபா காணிக்க போடுவாங்க, ஆனா இன்னைக்கு வெறும் 10 ரூபா போடுவாங்க. இதுதான் மேக்சிமம். தசம கொடுக்கணும், 1% கொடுக்கணும் திருச்சபை சொல்லுது. மாச சம்பளத்துல 1%, மாச சம்பளம் 1% கொடுக்கணும். ஆனா 50 ரூபா தான் எல்லாத்துக்கும். அந்த 50 ரூபா என்னால கொடுக்க முடியாது. நீ கடைக்கு போனா ஒரு டீ வடையும் சாப்பிட்டோன்னா 20 ரூபா ஆச்சு. ஒரு நாள் வாரம் முழுக்க அவங்க சொந்த செலவு பார்த்தீங்கன்னா 2000 3000 செலவு பண்ணும். ஆனா கோயில காணிக்கு 10 ரூபா தான் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் போகுது. வலிக்கணும், அது பிறகு உதவி செய்கிற பொழுது வலிக்கணும். 1 லட்ச ரூபா வச்சுட்டு 1 ரூபா கொடுக்குற பெரிய விஷயம் இல்லை. 50 ரூபா தான் இருக்கு, இதில் 10 ரூபா காணிக்க, ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபா சாப்பிடு. வலி தரும் அன்பு, வலி தரும். அப்படிப்பட்ட அன்பு தான் உண்மையான அன்பு. ஆகவேதான் அன்னை மரியாள் தன் மகனையே நமக்காக பலி கொடுக்கிறார். அதனால்தான் திருச்சபையின் தாய் என்று நம்முடைய பரிசுத்த பாப்பரசு அவர்கள் இந்த பெந்தெகோஸ்து நாளுக்கு அடுத்து வருகிற திங்கட்கிழமை கொண்டாட, அவருக்கு மகிமை செலுத்த, அவருக்கு வணக்கம் செலுத்த இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். புராட்டஸ்டன்ட்ஸ் நினைக்கலாம், அன்னை மரியாளுக்கு இப்படி ஒரு என்ன ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடணும். அன்னை மரியாளுக்கு வணக்காம உனக்கு யாரை கும்பிடணும்? உங்க அம்மாவை வச்சு கும்பிடணுமா? உங்க அம்மாவை வச்சுட்டு கும்பிடணுமா? அன்னை மரியாள் இறைவனை தாய், இறை மகனை பெற்றெடுத்தவர். ஆனா ஒவ்வொரு அந்த பாஸ்டர் அவங்க அம்மாவை தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க. மேடையில உட்கார வச்சு, எங்க அம்மா தாய், என்னை காப்பாத்தின தாய், எனக்கு பைபிளை கற்றுக் கொடுத்தவங்க, எனக்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்தவங்க தாய்ன்னு சொல்லி பொன்னாடை பொறுத்து காலை தொட்டு முடியுங்க அம்மா அப்படிங்கிற. ஆனா இறைவனின் தாய் அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது. என்னையா ஏன் உனக்கு பிழைப்பு நடத்தும் போ. ஆனா இது மாதிரி அன்னை மரியாதை பத்தி பேச எவனுக்கு உரிமை கிடையாது. அன்னை மரியாதை பத்தி தரக்குறைவா பேசுறதுக்கு எவனுக்கு உரிமை கிடையாது.
அப்படி எவனாவது பேசினா அவன் கூமுட்டதான். பிழைப்புக்காக நடத்துறான். பொழப்பை காப்பாத்திக்கணும்னா பேசிக்க. அது உனக்கு உண்மையான ஆன்மீகம் கிடையாது. கடவுள் பரலோக தந்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார், இயேசு கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். உனக்கு உங்க அம்மா முக்கியம், ஆனா அன்னை மரியாதை முக்கியம் இல்லை. அன்பு சகோதரரே, உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபர்களே, திருச்சபையில் இருக்கிறவங்களே அன்னை மரியாதைக்கு வணக்கம் செலுத்துறது கிடையாது. அவங்க கடவுள் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்க, அன்னை மரியாதை கடவுள் கிடையாது. நம்மை போல ஒரு மனுஷியாக பிறந்தவர், இறைவனின் மகன், இயேசுவை பெற்றெடுக்க இறைவனின் மூவர் இறைவன் அதில் ஒருவராக இருக்கிற சுதனை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெண் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அமல உற்பவியாக பிறக்கும் போதே ஜென்ம பாவம் இந்த மாசம் எல்லாம் பிறக்க வைத்தார் கடவுள். இது கூட லாஜிக் தெரியாதா? அமல உற்பவம் என்று சொல்லுகிறோம், அது உனக்கு பொறுக்கல. அன்னை மரியாள் நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்த தாய், சுயநலமற்ற நமக்காகவே வாழ்ந்த தாய். அவருக்கு வணக்கம் செலுத்துகிறோம். அவர் கடவுள் அல்ல. உங்கள்கிட்ட யாராவது எல்லாத்துக்கும் எனக்காக வேண்டிக்கங்க, எனக்காக வேண்டிக்கங்க எல்லாத்துட்டும் கேட்கிறோம். அதே போல பாஸ்டர்கிட்ட கையில பணத்தை கொடுத்துட்டு அப்படி கை கொடுக்கும்போது பணம் கையில வச்சு மறக்கிச்சு எனக்காக வேண்டிக்கணும் ஒன்று நல்லா ப்ரே பண்ணி. அன்னை மரியாள் எங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. நீ எதுக்கு ஜெபம் பண்ற? நீங்க எதுக்கு ஜெபம் பண்றீங்க? கடவுள்கிட்ட நேரம் நாங்க ஜெபம் பண்ணணும். நீ எதுக்கு நீங்க சபை வச்சு நடத்துற? நீங்க எதுக்கு பண்றீங்க? அன்பிக்கினவர்களே, உங்களை நான் திட்ட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அன்னை மரியாள் அவருடைய நாமத்திற்கு கலங்கம் விளைவிக்கின்ற நிலைகளை நான் சுட்டி காண்பிக்கிறேன். அன்பிக்கினவர்களே, if the mind is blind, there is no use of our eyes அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. If your mind is blind, there is no use of your eyes என்று சொல்லுவாங்க. நம்முடைய மைண்டு குருட்டுத்தனமா அடைச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கண்ணு இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு ப்ராட்டஸ்டன்ட் குரூப்ல என்னை சேர்த்துருந்தாங்க. என்னுடைய விவிலியம் முழக்கு இதெல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தேன். சந்தோஷமா இருந்தாங்க. அதுல ஒரு பாஸ்ட் திட்டிக்கிட்டே இருப்பார் என்னைய. எதுக்கு நீங்க இங்க அனுப்புறீங்க? நீங்க கத்தோலிக்கர்கள் தானே, எங்க ப்ராட்டஸ்டன்ட் குரூப்ல நீங்க எதுக்கு இதெல்லாம் அனுப்புறீங்க அப்படின்ட்டு. ஆனா எல்லா மக்கள், அந்த ப்ராட்டஸ்டன்ட் பீப்புள், ஃபாதர் நல்லா தானே செய்யறாரு, இறைவத்தை தானே சொல்றாரு, இதுக்கு ஏன் பாஸ்டர் நீங்க தடுக்கிறீங்க, விட்டுருங்க, ஃபாதர் தொடர்ந்து அனுப்பிட்டு நாங்க எல்லாரும் படிக்கிறோம் என்று சொல்கிறேன். இன்றைக்கு ப்ராட்டஸ்டன்ட்ஸ், கேத்தலிக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பொதுவான நிலைக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இப்ப கரோனா நோய்க்காக எல்லா ஆயர்கள், எல்லா சபையாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பொதுவாக நம்முடைய வேறுபாடுகளை களைந்து பொதுவான ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். அவர்கள் அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று கடவுள் சொன்னது இந்த கரோனா காலத்திலே நாம் அனைவரும் இதெல்லாம் மறந்து வருகிறோம். ஆனா இன்னும் வீம்பு பிடிச்சுக்கிட்டு அன்னை மரியாள் கேவலமா பேசக்கூடாது. நான் ஒரு பங்குல இருந்தேன். அங்க அன்னை மரியாள் நவநாள் நடக்கும் சனிக்கிழமை. எத்தனை சிஎஸ்ஐ சகோதரர்கள் வருகிறார்கள் தெரியுங்களா உங்களுக்கு? எத்தனை சிஎஸ்ஐ சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் நாங்கள் வேண்டினோம் குழந்தை பாக்கியம் கிடைத்தது, நாங்கள் வேண்டினோம் இது நடந்தது அது நடந்தது என்று அணிக்கை கொடுக்குறாங்க. ஆனா இன்னும் சில பேர் இன்னும் சும்மா கேவலப்படுத்த அன்னை மரியாதை பேசுறது எவனுக்கு உரிமை கிடையாது, தகுதி கிடையாது. உனக்கு தகுதி கிடையாது. அன்னை மரியாதை கேவலமா பேசுறது தகுதி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னை மரியாள் கடவுள் அல்ல. அவருக்கு ஒரு வணக்கம் செலுத்துகிறோம், மரியாதை செலுத்துகிறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது கத்தோலிக்க திருச்சபைன்னு சொன்னா இன்னும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை யாருமே அன்னை மரியாளுக்கு மதிப்பு கொடுக்கறது, ஜெபமால சொல்றது இல்லை. குருட்டுத்தனமா தெரிஞ்சுக்கணும். 4 விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கணும், கேட்கணும். எதுக்கு ஃபாதருக்கு மாதாவுக்கு கடவுளா இல்லைன்னு கேட்கணும். கத்தோலிக்க திருச்சபை என்னதான் சொல்லுகிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். சும்மா தெரியாம யாரோ ஒருத்தர் சொல்றேன்னு கேட்டு அவன் பேச்சு கேட்டு போறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. பிழைப்புக்காக இந்த காரியங்கள் எல்லாம் ஒதுக்கக்கூடாது. நீ பொழைச்சு கேட்க எப்படியோ வச்சு நடத்தி சபை நடத்திட்டு போய்க்குங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருக்கு.
ஆனா அன்னை மரியாதை கேவலப்படுத்தி நீ பழைப்பு நடத்தாத. அன்பிக்கினவர்களே, அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவிலே பிறந்த அத்தனை பேருக்கும், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு பிறந்த அனைத்து விசுவாசிகளுக்கும் அன்னை மரியாள் தாயாக இருக்கிறார். ஏவாள் தன் வழியாக பிறந்த அனைத்து ஜனங்களுக்கும் அவள் தாயாக, முதல் தாயாக இருக்கிறாள். ஆனால் கிறிஸ்துவிலே அனைத்து பாவங்களும் அழிக்கப்பட்டு புதிய உலகமும் புதிய விண்ணகமும் புதிய இறையரசும் உருவாக்கப்பட்டது. அதிலே இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையால் அனைவரும் பரிசுத்தாவின் பொழிவை பெற்று அனைவரும் கடவுளை பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இறைவனின் தாயாக இருக்கிறவர் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கு, நம்பிக்கையாளருக்கும் அன்னை மரியாள் தாயாக இருக்கிறார். இந்த திருச்சபைக்கு தாயாக இருக்கிறார், நம்பிக்கையாளருக்கு தாயாக இருக்கிறார். நேற்று தூய ஆவியார் விழாவை, திருச்சபையினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம். இன்று அந்த திருச்சபையின் தாய்க்கு வணக்கம் செலுத்தி அவரை நாம் வணங்குகிறோம், கொண்டாடுகிறோம். நம்முடைய பாப்பரசர்கள் அழக சிந்திச்சு கொடுத்திருக்காரு பாருங்க. 2018 பிப்ரவரி 11 அன்று இந்த டிகிரி நம்ம கொடுக்க ரோமன் மிசல்ல இது இன்க்ளூட் பண்ண வேண்டும், இதை திருப்பலியிலே நடைமுறையிலே திருவழிபாட்டு கொண்டாட்டத்திலே இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இன்று அதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 3வது வருடமாக நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது எக்காலமும் இது நீடிக்கும். நேற்று திருச்சபை பிறந்த நாள், தூய் பெந்தகோஸ்து பெருவிழா என்று திருச்சபை பிறக்கிறது. பரிசுத்தாவின் வல்லமை பெற்று அவர்கள் போதிக்கிறார்கள். 3000 பேர், ஏகப்பட்ட பேர், பல மொழிகளை சார்ந்தவர்கள் இயேசுவின் மாபெரும் செயல்களை கேட்டு அதிசயித்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு சபையாக உருவாகிறார்கள். அவர்கள் திருச்சபையாக உருவாக்கப்படுகிற திருச்சபை பிறக்கிறது. இன்று திருச்சபையின் தாயாக இருக்கிறார். திருச்சபையின் தாய் இனி திடீர்னு வரல. இயேசு இறந்த பிறகு தம் சீடர்களோடு ஜெபத்தில் ஐக்கியமாக இருக்கிறார். பரிசுத்தாவின் வல்லமை பெறுவதற்காக ஜெபத்தில் அன்னை மரியாள் தலைமையில் எல்லோரும் சீடர்களும் திருத்தூதர்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். பரிசுத்தாவின் பொழிவை பெற்றுக் கொள்கிறார்கள். அன்னை மரியாள் இயேசுவை கொடுத்தார். அந்த இயேசுவின் வழியாக பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது. திருச்சபை உருவாக்கப்படுகிறது. அந்த திருச்சபின் தாயாக இருக்கிறார். தாயை போல இருந்து திருச்சபை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த அன்னை மரியாள் வேணாம், ஓ இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது. கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் we should keep our mind open for everything, for any change, for any understanding, for any update. மாற்றுக்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மெருகேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். செல்போன் ஒரு காலத்து செங்கல் மாறிச்சு, இன்னைக்கு எப்படி வந்துருச்சு? நீ செல்போன் பல வழிகளில் செல்போன் ரோல் பண்ற மாதிரி வச்சு மடக்கிற மாதிரி எல்லாம் வந்துருச்சு. நீ செல்போன் எல்லாமே கையிலே வச்சு பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. எவ்வளோ வரப்போகுது, நீ எல்லாம் புதுசு புதுசாக வரப்போகுது. அது போல நாம படிக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இங்கே பாரு இதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. புரிஞ்சுதா? கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து வந்தோன்னுங்கிற அந்த பாரம்பரியத்தை தூக்கி எறியணும். அது மட்டும் நல்லா சொல்லு, பாரம்பரியம் நமக்கு வேணாம். அதை பிடிச்சிட்டோம்னா நம்ம கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து வந்தோம் அப்படிங்கிறது உறுதியாயிரும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு, ஆமா கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து தானே வந்தோம், கோவிச்சுக்கிட்டு தானே வந்தோம், சும்மா தப்பு ஏதோ போய் வந்துட்டோம். கத்தோலிக்க திருச்சபை தப்பு இருந்துச்சுன்னா அங்கே சரி, அதை அங்கே கூட இருந்து தப்பை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு கோவிச்சுட்டு வந்தா, குளத்து மேலே கோவிச்சுக்கிட்டு வண்டியை கழுவாம விட்டு போனா, நம்ம எப்பவுமே புதிய புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். அவங்க கடவுள் கிடையாதுங்க, அவங்க பரிந்துரையாளர். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவங்க தான் மீட்பர் சொல்லிட்டு, எங்க நீங்க ஜெபம் பண்ணி உங்க மக்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க. பாஸ்டர் ஏன் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கொடுக்கும்போது நீங்க ஜெபம் பண்ணலாம், கடவுளை இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதம் கேட்கலாம். அன்னை மரியாள் எங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாதா? நியாயம்னு ஒண்ணுதானுங்க சார். அதைத்தான் நாங்கள் திருச்சபை சொல்லுகிறோம். அன்னை மரியாள் பரிந்துரையாளர். காணாமொரு திருமணத்திலே அவங்க இயேசு கட்டளை கொடுத்தாங்க, தம்பி தீர்ந்து போச்சு செய்ப்ப அவங்க சொல்றதெல்லாம் செய்யுங்கன்னா, இயேசு அன்னையினுடைய அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு தண்ணீரை திராட்சை மாற்றுகிறார். கல்யாணத்தில் அந்த பிரச்சனை தீர்க்கிறார். ஆக அன்னை மரியாள் நமக்காக ஜெபம் பண்ணுவார்கள் என்கிற நம்பிக்கை நடிப்பதுதான் அன்னை மரியாள் ஜெபம் பண்ணுகிறோம். அன்னை மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமலோற்பு மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்னை காட்சி கொடுக்கிறார். அன்னை மரியாள் காட்சி கொடுக்க தோன்றுகிறார். ஏனென்றால் திருச்சபையின் தாயாக இருக்கிறதுனால் அடிக்கடி நம்மளோடு வந்து உறவு கொள்கிறார், நம்மை வழி நடத்துகிறார்.
பாவத்திற்கு பரிகாரம் செய்ய சொல்லுகிறார், பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொல்கிறார், பாவ மன்னிப்பு மனமாற வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். காலத்துக்கு ஏற்றவாறு அன்னை மரியாள் பல இடங்களை காட்சியாக தோன்றி நம்மை வழிநடத்து. அதனால்தான் இறைவனின் தாய், திருச்சபையின் தாயாக இருக்கிறார். இயேசு கடவுளைப் போல, தந்தையைப் போல, இயேசுவைப் போல, பரிசுத்தாவியைப் போல அன்னை மரியாளும் நமக்காக அக்கறையோடு இருக்கிறார். தந்தை மகன் தூயாவி வேற, அன்னை மரியாள் ஒரு மனுஷியாக இருந்தாலும் கூட அவர் விண்ணகத்துக்கு உடலோடு ஆன்மாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது எல்லாம் சாத்தியமுங்க, அதெல்லாம் சாத்தியம். கடவுளால் எல்லாம் இயலும். அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக அன்புக்கினியவர்களே, இன்று நாளிலே அன்னை மரியாள் திருச்சபையின் தாய் என்பதை நாம் நினைத்து நாம் மகிழ்கிறோம். அந்த அன்னை நம்மோடு கூட இருப்பார். அன்னை மரியாள் தான் நம்மோடு கூட இருந்து இயேசு அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்ற அந்த கட்டளைப்படி நாம் எல்லாம் இயேசுவின் நற்செய்தியை உலகமெங்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடன் இருந்து வழி நடத்துகிறார். என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்னெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கற்றுத் தருகிறார். நம் தேவைகளெல்லாம் அவர் சந்திக்கின்றார். அவர் நமக்கு எது எப்ப தேவை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவன் கடவுள் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். அன்னை மரியாள் கேட்பார். கடவுள் நமக்கு தெரியாம கேட்காம கொடுப்பார். ஆனா கேட்கணும், கேட்டா தான் கொடுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குருவி முட்டை போட்டு குஞ்சு பறிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த குஞ்சுகள்லாம் வெளியே போய் சாப்பிட முடியாது. ஆனா பறவை போய் புழுக்கள், பறவைகள், சின்ன சின்ன வண்டுகள்லாம் எடுத்து கொண்டு வரும்போது இந்த 2-3 குஞ்சுக்கு வாயை பொழந்து நிற்கும், ஆன்னு கத்தும். அப்ப இந்த தாய்க்குருவி அந்த புழுக்களை ஒவ்வொரு குட்டி குருவிக்கும் இப்படி வாய்க்குள்ள வச்சு திணிச்சு சாப்பிடும். அந்த குருவி கத்துதல் வாய் கத்து. அது போலத்தான் நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரிடம் கதறுகிறோம். நம்மோடு சேர்ந்து அன்னை மரியாளும் என் பிள்ளைகள் கேட்கிறார்கள், எனக்கு எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள் என்று அவர் கேட்கிறார். நான் கடவுள், நான் பார்த்துக்கிறேன், நீங்க பேசாம இருங்க, நான் பார்த்துக்கிறேன், அவங்க நான் தாய் தானே, நீங்க பேசாம இருங்க, கடவுளை தடுக்க மாட்டாங்க. அவர் தாயை கடவுள்னு கேட்கிறார். தந்தையே, இறைமகனே, மீட்பரே, பரிசுத்தாவியே, என் பிள்ளைகளுக்கு நிறைவாக தாருன்னு சொல்லி நமக்கு பரிந்து பேச நம்மோடு கூட முன்னால் நின்று வழி நடத்தி போகின்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னை மரியாள் நமக்கு எப்பொழுதும் பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார். நம் பரிசுத்த திருச்சபையினுடைய தாயாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். திருச்சபை நல்வழியிலே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மையும் நம்முடைய நற்செய்தி பணியையும் அவரே வழி நடத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதிக்கின்றார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, உம்முடைய திருமகனை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அன்னை மரியாளுக்கு கொடுத்து கன்னி மரியாகவும் தாயாகவும் இறைவனின் தாயாகவும் திருச்சபையின் தாயாகவும் எங்களுக்கு கொடுத்து அவர் வழியாக நீ அவருடைய பரிந்துரை ஏற்று கொடுக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். அன்னை மரியாள் அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று சொன்ன கட்டளைப்படி நாங்களும் அன்னை மரியாளும் இணைந்து இயேசுவின் பணிகளை சிறப்பான விதத்திலே செய்திட எங்கள் திருச்சபையை வழிநடத்திய பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் நாங்கள் அனைவரும் இந்த உலகின் உப்பாக ஒளியாக விளங்கி இந்த உலகத்திலே இறையரசை கட்டி எழுப்ப தேவையான அருளை தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவே நீ பார்த்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் பரலோக தந்தையே. ஆமென். ஆண்டவரை அனைத்துலை நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பை பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றலும்
ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவர், எனது குற்றம் நீங்க கழுவியருளும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரி, என்னுடைய உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காம் மாட்சிக்காம் நமது நன்மைக்காம் நம் திருச்சபையின் அனைத்து நலனுக்காம் உமது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நாம் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே முது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி ஆக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டோர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளமுதும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் துறவியை நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். நீர் உலகிலிருந்து அழைத்து கொண்ட மரிய சிங்கராய அருளாயி என்னும் அடியார்களை நினைவு கொண்டிருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன்
துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்தருளும். கண்களை முடியிறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நிலை ஆன்மாக்களுக்கு மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், ஈவுலையிலும் முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியாகி புனித சலைத் மாதா, இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித ஜஸ்டின் மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தது மரமரளமை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இறைக்குதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பரா இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்று நிம்மதி. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம் திருத்துதர்களுக்கு மொழிந்தரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தல்வீராக என்று வாழ் ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிது, உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, இன்னத்தை எழுந்து வெளிவர நான் தகுதியற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாகவும் அன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா மக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்கிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.